ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட் டெஸ்க் யூடியூப் சேனல். உங்களுக்கு இபிஎஃப் கணக்குக்கான யுஏஎன் நம்பர் தேவைப்படுதா? அதை எப்படி இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய ப்ரொவிஷன்ஸ் வந்து இபிஎஃப் சார்பில் எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி பயன்படுத்தணும், இதன் மூலமெல்லாம் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுடைய மொபைலில் உமங் ஆப் அப்படிங்கிற இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். அதில் உங்களுடைய ஆதார் பேஸ்டு மொபைல் நம்பர் ஓடிபி மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்தது உங்களுடைய உமங் ஆப்பில் இபிஎஃப் சர்வீசஸில் வந்து யூஏஎன் அலோகேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஆதார் கன்சர்ன் ஃபார்மை டிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிறத டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு யூஏஎன் நம்பர் இன்ஸ்டண்ட்டாக எஸ்எம்எஸில் வந்துடும். முன்னாடியெல்லாம் நீங்கள் இந்த ஒரு யூஏஎன் நம்பர் வாங்குறதுக்கு எம்ப்ளாயரோட அப்ரூவல் வேணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த சர்வீசஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூஏஎன் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணி வாங்கும்போது ஆதார் பேஸ்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கும். அதற்கு உங்களுடைய மொபைலில் ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கிற ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கன்சர்ன் ஆதார் டிக் பண்ண உடனே ஃபேஸ் ரீடிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். நார்மலாக எப்படி நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்பில் டைரெக்டாக உங்களுடைய ஃபேஸ் வந்து ரீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விவரங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு யூஏஎன் வந்து புதுசாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு சில எரர்ஸ் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஓடிபி வராமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரீசெண்ட் பண்ணிவிட்டு ஓடிபி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஸ்கேன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் ரீட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே யூஏஎன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான மெசேஜும் உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு யூஏஎன் நம்பர் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கும் சரி, புதுசாக கிரியேஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ப்ரொவிஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே யூஏஎன் நம்பர் வச்சிருக்கிறவங்க எப்படி வந்து இதை ஆக்டிவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். சேம் ப்ரொசீஜர் உமங் ஆப்பில் வந்து யூஏஎன் ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து யூஏஎன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பேஜ் வந்த உடனே நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வேலிடேட் பண்ணிக்கலாம். டெம்பரரியாக உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ரிசீவ் ஆகிடும். அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் இபிஎஃப் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே யூஏஎன் நம்பர் வச்சிருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். உமங் ஆப்லேயே வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கன்சர்ன் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஃபேஸ் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். உங்களை சிஸ்டம் வேலிடேட் பண்ணிவிட்டு இபிஎஃப் டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடும். இந்த அப்டேட் ரீசெண்டாக வந்து இபிஎஃப் தரப்புலேருந்து வெளியே வந்திருந்தது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஏஎன் நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்வீசஸ் இந்த உமங் ஆப்லேயும் வரப்போகுது, இபிஎஃப் சர்வீஸ் போர்ட்டல்லையும் வரப்போகுது. இது எல்லாத்தையும் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான ஜிஓ இபிஎஃப் தரப்புலேருந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.